أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ومثل الذين ينفقون أموالهم ابتغاء مرضات الله وتثبيتا من أنفسهم كمثل جنة بربوة أصابها وابل فآتت أكلها ضعفين وإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير. इस आयत का तर्जुमा ये है. இந்த வசனங்களின் பொருள் இதுவாகும்: தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வின் திருப்திகளை பெறவும் தங்களை தாங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளவும் செலவு செய்பவர்களின் உதாரணம் உயரமான ஒரு இடத்திலுள்ள ஒரு தோட்டத்திற்கு ஒப்பானது. அதன் மீது பெருமழை பொழிகின்ற போது அது தனது கனியை 2 மடங்காக தருகின்றது. மேலும் அதன் மீது பெருமழை பெய்யவில்லையாயினும் மிகவும் குறைவான மழையே பெய்தாலும் அதற்கு போதுமானது. நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் வழியில் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக விருப்பம் கொண்டு செலவழிக்கின்ற நிலையை படம் பிடித்து காட்டியுள்ளான். அதாவது அவர்கள் அல்லாஹ்வின் வழியில் எதற்காக செலவழிக்கின்றனர் என்றால், 1. அல்லாஹுடைய கட்டளைக்கிணங்க அவனுடைய வழியில் செலவழித்து அல்லாஹுடைய விருப்பத்தையும் திருப்தியையும் பெறக்கூடியவர்களாக. 1. அல்லாஹுடைய கட்டளைக்கிணங்க அவனுடைய வழியில் செலவழித்து அல்லாஹுடைய விருப்பத்தையும் திருப்தியையும் பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என விரும்புகின்றனர். 2. தனது சமுதாயத்தையும் தனது இயக்கத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் என விரும்புகின்றனர். இக்காலத்தில் இஸ்லாமிய போதனையை, இஸ்லாமிய தப்லீகை பரப்பக்கூடிய பணி ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய கடமை என்னவென்றால், ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மிஷனை பூர்த்தி செய்வதற்கு உயிர், செல்வம் மற்றும் நேரத்தை தியாகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் வரக்கூடிய நபிமார்கள் தம்மை ஏற்றுக்கொண்ட மக்களிடம் பொருள் தியாகம் செய்யுமாறு வலியுறுத்தி வந்துள்ளார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இவ்வாறு கூறியுள்ளார்கள்: நீங்கள் மார்க்கத்திற்காக மார்க்கத்தின் வழியில் தனது செல்வத்தின் சிறிய பகுதியை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான ஈமானை அறிய முடியும். மேலும் நம்பிக்கையாளர் நிச்சயமாக மார்க்கத்திற்காக தியாகம் செய்கின்றார். அந்த தியாகங்களுடைய நோக்கம் பிறர் மீது கருணை காட்டுவது கிடையாது. மாறாக நம்முடைய இறைவன் எவ்வகையிலாவது நம்மிடம் திருப்தி கொள்ள வேண்டும், நம்முடைய நஃப்ஸ் உறுதி பெற வேண்டும், நம்முடைய ஈமானும் நம்பிக்கையும் உறுதி பெற வேண்டும், நம்முடைய சமுதாயம்
முன்னேறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் மட்டுமே. எந்த அளவு இயலுமோ அந்த அளவு நாம் நமது செல்வத்தாலும் பலவீனமானவர்களை உறுதியாக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக நாம் இக்காலத்தின் இமாமிடம் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை ஊழியரிடம் பைய செய்திருக்கிறோமோ அதை பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். ஆகவே இவ்வாறான மக்கள் மன இச்சைகளின் சிந்தனைகளை விட்டு உயர்வாக சிந்திக்கின்றனர். அவர்களுடைய நஃப்ஸு தியாகங்கள் செய்து அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதன் பக்கம் அவர்களுக்கு கவனமூட்டுகிறது. பிறகு அவர்கள் தியாகங்களுடைய உயர்தரத்தை அடைந்து விடுகின்றனர் அல்லது அடைவதற்கு முயற்சி செய்கின்றனர். பிறகு அல்லாஹ் இவ்வாறான மக்களின் தியாகங்களை ஏற்றுக்கொள்கிறான், மேலும் தனது அருளை அவர்களுக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களின் நிலையை அறியக்கூடியவனாக இருக்கின்றான், நம்முடைய எண்ணங்களை அறிகின்றான். ஆகவே இன்னார் பெரும் தியாகம் செய்திருக்கிறார் அல்லது இன்னார் சிறிய அளவில் தியாகம் செய்திருக்கிறார், இன்னார் பெரும் தொகையை கொடுத்திருக்கிறார் அல்லது சிறிய தொகையை கொடுத்து இருக்கிறார் என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை. மாறாக அல்லாஹ் எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கின்றான். ஆகவே இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுக்காக செலவழிக்கக்கூடிய அவர்களுடைய உதாரணம் இருவகைப்படும். ஒன்று பெரிய துளிகளை கொண்ட கடுமையான மலையை போன்றதாகும். இன்னொன்று சிறு துளிகளை கொண்ட மென்மையான சாரல் போன்றதாகும். அதிக செல்வ வளத்தை கொண்ட மனிதர் மார்க்கத்திற்காக அதிகமாக செலவழிக்கிறார் அல்லது செலவழிக்க இயலும். ஆனால் ஏழை மனிதர் என்ன ஆசை வைக்கிறார் என்றால், இந்த செல்வந்தர் செலவழித்து பொருள் தியாகத்தில் முன்னேறுகிறார். செல்வச் செழிப்பு உடையவர் பெரும் பெரும் தொகை கொடுத்து அல்லாஹுடைய விருப்பத்தை பெறக்கூடியவராக ஆகின்றார், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவராக ஆகின்றார், அல்லது ஆவதற்கு முயற்சி செய்கின்றார், அல்லது இனிமேல் ஆகிவிடுவார். ஆனால் என்னிடத்தில் ஒரு சிறு தொகை மட்டுமே இருக்கின்றது, நான் எவ்வாறு அந்த செல்வந்தருக்கு நிகராக ஆக முடியும் என்று நினைக்கின்றார். இந்த சிந்தனை அந்த ஏழையிடத்தில் தோன்ற முடியும். இதற்கு அல்லாஹ் கூறுகின்றான், எவ்வாறு வளமான நிலத்திற்கு சிறிய அளவில் பெய்த மழையாக இருந்தாலும் சரி அல்லது பனியாக இருந்தாலும் சரி பயன் கிடைக்கிறதோ, அதே போன்று வளமிக்க உள்ளம் உடையவர் செய்கின்ற சிறிய தியாகமும் கூட வளமுள்ள நிலத்தை போன்றதாகும். அதுவும் சிறு தியாகத்தினால் கனிகளை கொடுப்பதில் எந்த விதத்திலும் குறைந்து விடாது. தியாகங்களின் பிரதிபலனை அல்லாஹ்தான் தருகின்றான். ஒவ்வொரு செயலுக்குரிய பலனை அல்லாஹ்வே தருகின்றான். அவனுக்கு உங்களுடைய நிலைகளும் உங்களுடைய எண்ணங்களும் தெரியும். ஆகவே உங்களுடைய சிறிய தியாகங்களையும் கூட பல மடங்காக அதிகரித்து அவன் பிரதிபலனை வழங்குகின்றான். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், இன்று ஒரு திர்ஹம் 1,00,000 திர்ஹமை முந்திவிட்டது. இதை கேட்ட சஹாபிகள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எவ்வாறு என்றார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நபரிடம் 2 திர்ஹம்கள் இருந்தன, அவர் அதில் ஒன்றை தியாகம் செய்தார். அதே போன்று இன்னொரு நபரிடத்தில் எண்ணிக்கையில் அடங்கா செல்வமும் சொத்தும் இருந்தன, அவர் அதிலிருந்து 1,00,000 தியாகம் செய்தார். அவர் செய்த 1,00,000 அவருடைய செல்வத்தை பொறுத்தவரை மிகவும் அற்பமான தொகையாக இருந்தது. ஆக அல்லாஹ் எண்ணங்களுக்கு ஏற்ப பிரதிபலனை வழங்குகின்றான். சூழ்நிலைக்கு ஏற்ப செய்யப்படும் செயல்களுக்கு அவன் பிரதிபலனை வழங்குகின்றான். ஏழைக்கும் அல்லாஹ் ஆறுதல் வழங்கிவிட்டான். உன்னுடைய சிறிய தியாகம் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்று நினைத்து விடாதே. மாறாக இந்த சிறிய தியாகங்களும் உன்னுடைய ஈமானை உறுதிப்படுத்துகின்ற அதே வேளையில் ஜமாத்தையும் அது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அல்லாஹுக்காக ஆர்வத்துடன் கொடுக்கப்படுகின்ற தியாகங்கள் தான் அல்லாஹுடைய அருள்களை இருக்கின்றன. நமது ஒவ்வொரு செயலின் மீதும் அல்லாஹ்வின் பார்வை இருக்கின்றது. எந்த வேலையை செய்தாலும் அல்லாஹுடைய விருப்பத்திற்காக செய்ய வேண்டும். இந்த நோக்கத்தை எப்பொழுதும் நாம் முன்னால் வைக்க வேண்டும். இந்த சிந்தனை தோன்றிவிட்டால் அப்பொழுதுதான் மனிதன் அல்லாஹுடைய அருளுக்கு உண்மையான வாரிசாக ஆக முடியும்.
ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் அன்னாரை ஏற்றுக்கொண்ட பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக இருந்தனர். ஆனால் தியாகங்களில் எந்த அளவு முன்னேறி இருந்தனர் என்றால், ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை புகழ்ந்தவாறு இவ்வாறு கூறினார்கள்: நம்முடைய ஜமாஅத்தில் இணைந்த நூற்றுக்கணக்கான மக்களை நான் பார்க்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றனர் என்றால், அவர்களுடைய உடலில் ஆடை இருப்பதே பெரும் விஷயமாக இருக்கின்றது. போர்வையோ அல்லது கீழாடையோ மிகவும் கஷ்டப்பட்டுதான் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அவர்களிடத்தில் எந்த சொத்தும் இல்லை. ஆனால் அவர்களுடைய எல்லையற்ற தூய்மையும் நோக்கமும் நேசமும் நன்றி உணர்வும் இயல்பில் ஒரு ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தி விடுகின்றது. அது அவ்வப்போது அவர்களிடமிருந்து வெளிப்படுகின்றது அல்லது அதனுடைய அறிகுறிகள் அவர்களுடைய முகங்களில் தென்படுகின்றது. அவர்கள் தம்முடைய ஈமானில் எந்த அளவு உறுதியானவர்களாகவும் திட நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் என்றால், எந்த அளவு உண்மையாளர்களாகவும் உறுதித்தன்மை பரிசுத்தத்தில் நன்றி உணர்வில் இருக்கிறார்கள் என்றால், செல்வ வளத்தை கொண்ட அந்த மக்களுக்கு, உலக இன்பத்தை புகழக்கூடிய அந்த மக்களுக்கு இவர்களிடம் உள்ள இன்பத்தை பற்றி தெரிய வந்தால், அவர்கள் இதை பெறுவதற்கு அவை அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாகி விடுவார்கள். பிறகு இன்னொரு இடத்தில் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: இந்த ஜமாத்தில் களப்பற்ற தன்மை மற்றும் நேசத்தில் பெரும் முன்னேற்றம் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். சில சமயங்களில் ஜமாத்தினுடைய களப்பற்ற தன்மை, நேசம் மற்றும் ஈமானுடைய உத்வேகத்தை கண்டு சுயமே நமக்கு வியப்பு தோன்றுகின்றது. எந்த அளவுக்கு என்றால், எதிரிகளும் கூட வியப்படைகின்றனர். ஆகவே நன்றியுணர்வு, களப்பற்ற தன்மையில் முன்னேற்றம் மற்றும் ஈமானிய உத்வேகத்தில் அசாதாரண தரம் ஆகியவை எவ்வாறான விஷயங்கள் என்றால், அவற்றினுடைய செயல் முன்மாதிரிகள் இன்றும் ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தில் உள்ள நபர்களிடத்தில் நமக்கு தென்படுகின்றது. எந்த அளவுக்கு என்றால், களப்பற்ற தன்மையிலும் நன்றி உணர்விலும் முன்னேற்றம் அடைவது புதிய அகமதிகளிடத்திலும் எந்த அளவு காணப்படுகிறது என்றால், அவர்கள் தர்பியத் பெற ஆரம்பித்து சில காலம்தான் ஆகியுள்ளது. இந்த கொஞ்ச காலத்திலேயே அவர்கள் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள் என்பதை பார்க்கும்போது வியப்பு ஏற்படுகின்றது. ஆனால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை ஊழியருடன் நேசத்தின் தொடர்பு மற்றும் ஹிலாஃபத்துடன் நன்றியுணர்வு பற்று ஆகியவற்றின் தரம் எவ்வாறானதாக உள்ளது என்றால், ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று, இது என்ன விஷயம், அவர்களிடத்தில் மாற்றத்தை உருவாக்கியது எது என்று எதிரிகளும் வியப்பில் உள்ளனர். இது நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹுடைய சிறப்பான அருளேயாகும். அல்லாஹ் அவர்களுடைய நல்ல இயல்பு மற்றும் நட்பேறு ஆகியவற்றை கண்டு அவர்களுக்கு இதை வழங்கியுள்ளான். இந்த நல்ல இயல்பு, நல்ல பண்பு மற்றும் பையத்துடைய உரிமையை செலுத்திய வெளிப்பாடு மற்றும் காலத்தின் ஹலீஃபாவுடன் நன்றி உணர்வின் தொடர்பை வெளிப்படுத்துவது ஆகியவை அந்த மக்களுடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இன்று உலக இன்பத்தில் மூழ்கி இருக்கின்றது. ஆனால் இவர்களோ அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்காக பொருள் தியாகங்கள் செய்து ஒருவரை ஒருவர் முந்துவதற்கு முயற்சி செய்கின்றனர். ஏனென்றால் அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்கான ஒரு வழிமுறை அல்லாஹுடைய வழியில் செலவு செய்வதும் ஆகும் என்ற இந்த புரிதல் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறைவனுடைய வாக்குறுதிக்கு ஏற்ப ஏற்படுத்தப்பட்ட இந்த ஜமாத்தை குறித்து, இது பலவீனம் ஆகிக்கொண்டே செல்கிறது என இன்று யாராவது கூற முடியுமா? இந்த ஜமாத் தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கமே இது மலர்ந்து வளர்ந்து முன்னேற வேண்டும் என்பதற்காகவே. எதிரிகளுடைய எந்த ஒரு தாக்குதலாலும் இதற்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்த இயலாது. அல்லாஹுடைய அருளால் இது மலர்கிறது, வளர்கிறது. தற்போது
பொருள் தியாகம் குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது. ஆகவே இது தொடர்பாக சில சம்பவங்களையும் நான் எடுத்துரைப்பேன். மக்கள் எவ்வாறு தியாகங்களை செய்து தன்னுடைய ஈமானையும் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை குறித்தும், அல்லாஹும் அவர்களுடைய ஈமானை எவ்வாறு உறுதிப்படுத்துகிறான் என்பதை குறித்தும் எடுத்துரைப்பேன். சேராலியோன் என்ற ஒரு பகுதி ஆப்பிரிக்காவினுடைய இடமாகும். வெகு தொலைவில் உள்ள ஒரு இடமாகும். அங்குள்ள ஒரு நபரை குறித்து உள்ளூர் மிஷனரி கூறுகிறார்கள், சுற்றுப்பயணத்தில் இருந்தோம். மாதத்தினுடைய இறுதியாக இருந்தது. அங்கு ஒரு ஜமாத்தில் வக்ஃபே ஜதீத் சந்தாவின் பக்கம் மக்களுக்கு கவனமூட்டப்பட்டது. மக்கள் பள்ளிவாசலில் இருந்தார்கள். அவர்களுக்கு கவனமூட்டப்பட்ட போது அங்குள்ள இமாம் ஷேக் உஸ்மான் அவர்கள் ஒன்று திரட்டப்பட்ட தொகையை சந்தாவாக கொடுத்தார்கள். நாங்கள் எங்களுடைய வாக்குறுதியை முழுமைப்படுத்த இயலவில்லை. நாங்கள் எங்களுடைய டார்கெட்டை, வாக்குறுதியை முழுமைப்படுத்த வேண்டும் என்று மனமாற ஆசைப்படுகின்றோம். ஆனால் தற்போது அதற்கான எந்த ஒரு வழியும் தென்படவில்லை என்று கூறினார். எவ்வாறாயினும் முஅல்லிமிடம் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அவர் கூறினார். உள்ளூர் மிஷனரி கூறுகிறார், நான் துவா செய்தேன். அவர்கள் அனைவரும் உரத்த குரலில் ஆமீன் என்று கூறினார்கள். அதன் பிறகு நான் மோட்டார் சைக்கிளில் அமர்ந்து எனது மிஷன் ஹவுஸுக்கு திரும்பிவிட்டேன். நான் மிஷன் ஹவுஸுக்கு வந்து சேரக்கூட இல்லை. அந்த இமாமிடமிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. நான் உங்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்டு எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. இப்போது தானே நான் அங்கிருந்து வருகிறேன், அவருடைய ஃபோன் வந்துவிட்டதே என்று எண்ணினேன். அந்த உள்ளூர் இமாம் என்னிடத்தில் வந்தார். அவர் கூறினார், நாம் துவா செய்தோமே, அதனுடைய விளைவு எவ்வாறு இருந்தது என்றால், அதற்கு பிறகு சிறிது நேரத்திலேயே என்னுடைய உறவினர் ஒருவர் என்னை சந்திக்க வந்தார். அவர் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து 1,00,000 லியோன் என்னுடைய கையில் எடுத்து வைத்தார். ஏதோ ஒரு விஷயத்திற்காக என்னிடம் துவாவுக்காக கூறினார். அதை கண்டு நான் அங்கேயே அல்லாஹு அக்பர் என்று உரத்த குரலில் முழக்கமிட ஆரம்பித்தேன். எனக்கு என்ன ஆயிற்று என்று அந்த உறவினர் வியந்து போனார். நான் அவரிடத்தில், நாங்கள் வக்ஃபே ஜதீத் சந்தா எனும் ஒரு வாக்குறுதி கொடுத்துள்ளோம். அதில் ஒரு தொகை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. இப்போதுதான் நாங்கள் துவா செய்திருப்போம். அல்லாஹ் உங்களை அனுப்பி வைத்து விட்டான். இந்த தொகை எனக்கு கிடைத்து விட்டது என்று கூறினேன். ஷேக் உஸ்மான் என்ற அந்த இமாம் அந்த அனைத்து தொகையையும், அதாவது 1,00,000 லியோனை உடனடியாக வந்து அவர் வக்ஃபே ஜதீத் சந்தாவுக்கு கொடுத்து விட்டார். நம்முடைய பார்வையில் இது சிறிய தொகையாக இருக்கலாம். அதை நாம் கன்வெர்ட் செய்தால் 6.5 பவுண்ட் தொகையாக அது இருக்கின்றது. ஆனால் அந்த மக்களுக்கு அது மிக பெரும் தொகையாகும். அது அல்லாஹுடைய அருள்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது அவர்களிடம் காணப்படுகின்ற களப்பற்ற தன்மையாகும். அவர்களுக்கும் தேவைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த தொகையை அவர் தம்மிடம் வைத்துக் கொள்ளவில்லை. உடனடியாக வந்து அதை கொடுத்து விட்டார். இது எவ்வாறான முன் உதாரணம் என்றால், 1 திர்ஹம் 1,00,000 திர்ஹத்தை முந்தைய சம்பவமாகும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது தனது கனிவான பார்வையை செலுத்தி இருப்பான். பிறகு பாருங்கள், தியாகத்தினுடைய இந்த தரம் ஒரே இடத்தில் மட்டும் இன்றி எல்லா இடத்திலும் ஒரே போன்று காணப்படுகிறது. ஆண்களிடத்தில் மட்டுமின்றி பெண்களிடத்திலும் காணப்படுகிறது. சாட் எனும் ஒரு நாடு உள்ளது. இங்கும் அல்லாஹ்வுடைய அருளால் நல்ல களப்பற்ற நபர்கள் ஜமாத்தில் இருக்கிறார்கள். அங்குள்ள முபல்லி கூறுகிறார், இந்த ஜமாத்தினுடைய அநேகர்கள் புதிய அகமதிகள் ஆவார்கள். உம்மே ஹானி என்ற ஒரு பெண்மணி உள்ளார். அவர் 70,000 பிராங்க் வக்ஃபே ஜதீத் சந்தாவாக வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் அவரால் அந்த தொகையை கொடுக்க முடியவில்லை. அவரிடத்தில் ஓர் ஒட்டகம் இருந்தது. அதை 1,70,000 தொகைக்கு விற்றுவிட்டார். அந்த தொகையை கொண்டு அவர் வக்ஃபே ஜதீத் சந்தாவையும் கொடுத்தார். மீதி இருந்த தொகையை தம்மிடம் அவர் வைத்துக் கொள்ளவில்லை. அவற்றையும் பல்வேறு சந்தாக்களில் கொடுத்து விட்டார். பிறகு டோகோ என்ற ஒரு நாடு உள்ளது. அங்கு இப்ராஹிம் என்ற ஓர் அகமதி உள்ளார். அவர் மக்களுடைய கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வார்.
ஆடுகளை மேய்க்கக்கூடிய பணி செய்தார். அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்து அதிக அளவில் அவர் தியாகம் செய்து வந்தார். சந்தாவுக்காக அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதியை அவரால் நிறைவேற்ற இயலவில்லை. அந்த இடத்திற்கு அருகில் ஓர் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றிலிருந்து மண் எடுக்கப்பட்டு வந்தது. அவர் என்ன செய்தார் என்றால், இரவில் கூலி வேலைக்கு சென்று 2 ட்ரக் நிறைய மணல் நிறைத்து கொடுத்தார். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வக்ஃபே ஜதீது சந்தாவுக்காக கொடுத்து விட்டார். இவ்வாறு இந்த அளவு ஏன் கடினமாக உழைத்தார்? இந்த அளவு கடினமாக உழைத்து அதில் கிடைத்த வருமானத்தையும் தனக்காக அவர் வைத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்கான வழிமுறை, அதை பற்றிய புரிதல் இப்பொழுது அந்த மக்களுக்கும் ஏற்பட்டுவிட்டது. தியாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் மட்டும்தானா, அல்லது பெண்கள் மட்டும்தானா, அல்லது பெரியவர்களா என்ற கேள்விக்கே இங்கு இடமில்லை. இளமை பருவத்தில் கால் எடுத்து வைக்கக்கூடிய குழந்தைகளிடத்திலும் இந்த நிலை காணப்படுகிறது. பெலீஸ் என்ற சென்ட்ரல் அமெரிக்காவுடைய ஒரு நாடு உள்ளது. இங்கிருந்து ஆயிரக்கணக்கான மைல் தொலைவில் அது உள்ளது. அங்கு ஒருபோதும் காலத்தின் கலீஃபா சென்றது கிடையாது. அங்கு அனைவரும் புதிய அகமதிகளாக இருக்கின்றனர். ஆனால் சிந்தனைகளோ ஒரே போன்று இருக்கின்றது. அது ஆப்பிரிக்காவுடைய சிந்தனையாக இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்காவில் காணப்படும் சிந்தனையாக இருந்தாலும் சரி, அல்லது தீவுகளில் காணப்படும் சிந்தனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆசியாவில் காணப்படும் சிந்தனையாக இருந்தாலும் சரி. இது எவ்வாறான புரட்சி என்றால், ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த புரட்சியை உருவாக்கினார்கள். சம்பவம் என்னவென்றால், 14 வயதுடைய சிறுவன் ஒருவன் உள்ளான். அந்த சிறுவன் தெஹ்ரீக் ஜதீதுடைய சந்தாவை செலுத்தினான். அதை பற்றி நான் எடுத்துரைத்தேன். அதை கேட்ட மக்கள் அந்த சிறுவனுக்கு பெரும் வாழ்த்துச் செய்திகளை கூறினர். கனடாவிலிருந்து யாரோ ஒருவர் அந்த சிறுவனுக்கு $200 அன்பளிப்பை அனுப்பி வைத்து, நீங்கள் செய்த தியாகத்திற்கு என் சார்பாக அன்பளிப்பு என்று அனுப்பி வைத்தார். இப்போது அந்த சிறுவனுடைய நிலையை பாருங்கள். 14 வயதில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இளைஞனாக இருந்தான். இங்கு உள்ள இளைஞனாக இருந்திருந்தால் உடனடியாக கேம் வாங்குவதற்கு அவனுக்கு ஆர்வம் பிறந்திருக்கும். ஆனால் அந்த சிறுவன் என்ன கூறினான் என்றால், நான் சோசியல் செக்யூரிட்டி கார்டு வாங்க விரும்பினேன். அதற்கு எனக்கு $30 உடைய தேவை உள்ளது. ஆகவே அதற்காக $30 நான் வைத்துக் கொள்கிறேன். மீதமுள்ள $170 சந்தாவுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று கூறிவிட்டான். அவன் ஏழை குடும்பத்தை சார்ந்த சிறுவனாக இருந்தான். அவனிடத்தில், இந்த தொகையை உனக்காக வைத்துக்கொள், நீ உன்னுடைய செலவுக்காக வைத்துக்கொள் என்று கூறப்பட்ட பிறகும் அவன் மிக உறுதியாக அந்த அனைத்து தொகையையும் சந்தாவுக்காக கொடுத்து விட்டான். இதுதான் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாகும். அல்லாஹ் இந்த சிந்தனையை அந்த சிறுவனிடத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்வானாக. மேலும் இந்த உலக சூழ்நிலையில் இருந்து அல்லாஹ் அந்த சிறுவனை பாதுகாத்து வைப்பானாக. பிறகு ஜமேக்கா எனும் ஒரு நாடு உள்ளது. அங்கு யாசீன் என்ற ஹாதிம் ஒருவர் உள்ளார். நான் முன்பு எடுத்துரைத்த சம்பவத்தில் அந்த சிறுவனின் பெயர் தானியால் என்பதாகும். இப்பொழுது எடுத்துரைக்க இருக்கின்ற குறிப்பு யாசீன் என்பவரை பற்றிய சம்பவமாகும். நீண்ட காலமாக வேலை இல்லாமல் இருந்தார். தெருக்களில் சிறு சிறு பொருட்களை விற்று பிழைப்பு நடத்தினார். டாஃபி, சாக்லேட் போன்றவற்றை விற்று தன் வாழ்வை அவர் கழித்து வந்தார். ஆனால் அந்த நிலையிலும் கூட நான் பொருள் தியாகத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு கவலை அவருக்கு இருந்தது. வக்ஃபே ஜதீதுக்காக நான் வாக்குறுதி கொடுத்துள்ளேன். இப்பொழுது நிதியாண்டு முடிவடைய போகின்றது. என்னிடம் ஒன்றுமே இல்லை என்று அவர் கவலையில் இருந்தார். இறுதியில் ஒரு நாள் மாலை நேரத்தில், அது டிசம்பர் மாதத்தின் இறுதியாக இருந்தது, அவர் மிஷனரியிடம் வந்தார். இன்று எனக்கு $400 ஜமேக்கன் வருமானமாக கிடைத்துள்ளது. அதிலிருந்து 25%, அதாவது $100 வக்ஃபே ஜதீத் சந்தாவாக நான் உங்களிடம் கொடுக்கிறேன் என்று கூறினார். பிறகு ஏழை நாட்டில் வசிக்கும் அகமதியுடைய களப்பற்ற தன்மை,
நன்றியுணர்வு மற்றும் அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய நேசத்தை ஈர்ப்பதற்காக அவர் காட்டிய அசாதாரண முன்னுதாரணத்தை பாருங்கள். அந்த மக்கள் கல்வியறிவு அற்றவர்கள்தான், ஏழைகள் என்று மக்கள் அவர்களை கூறுகின்றார்கள். ஆனால் இவர்கள் படித்த மக்களை விடவும் அதிகமாக மார்க்கத்தை புரிந்து வைத்துள்ளனர். உள்ளத்தால் செல்வந்தர்களாக இவர்கள் இருக்கின்றனர். கினி கினாக்கரி என்ற ஒரு நாடு உள்ளது. அங்குள்ள முபல்லிக் இன்சார்ஜ் கூறுகிறார்கள், வக்ஃபே ஜதீதின் நிதியாண்டினுடைய கடைசி பத்தில் அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய அருள் குறித்து ஹுத்பா கொடுத்தேன். அதாவது நான் எடுத்துரைத்த பல்வேறு ஹுத்பாக்களிலிருந்து பல்வேறு மேற்கோள்கள் அதில் எடுத்துரைக்கப்பட்டது. பொருள் தியாகம் செய்யுமாறு ஜமாத்திற்கு கவனமூட்டப்பட்டது, வலியுறுத்தப்பட்டது. அவர் கூறுகிறார், ஹுத்பா முடிந்த பிறகு ஓர் ஏழை அஹ்மதி வந்தார். அவர் மிகவும் களப்பற்ற அஹ்மதியாக இருந்தார். அவர் பெயர் மூசா சாஹிப் என்பதாகும். அவர் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஏறக்குறைய 2,18,500 கினி பிராங்க் தொகையை எடுத்து கொடுத்தார். நீங்கள் பெரும் தொகையை கொடுத்து இருக்கிறீர்களே, கடந்த வருடமும் நீங்கள் பெரும் தொகையை கொடுத்திருந்தீர்கள், என்ன விஷயம் என்று நான் அவரிடம் வலியுறுத்தி கேட்ட பிறகு அவர் கூறினார், உள்ளத்தில் இரு நேசங்கள் ஒன்றாக இருக்க முடியாது. அடியான் இறைவனை நேசிக்க வேண்டும் அல்லது செல்வத்தை நேசிக்க வேண்டும் என்ற கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் கூற்று என்னுடைய உள்ளத்தில் பசுமரத்தாணி போல் பதிந்துவிட்டது. இதன் காரணமாகத்தான் எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எனது செயலால் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிறேன் என்று அவர் கூறினார். தொடர்ந்து அவர் கூறினார், என்னுடைய ஈமான் ஹஸ்ரத் அபூபக்ர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று ஆக முடியாது. ஹஸ்ரத் அபூபக்ர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ வீட்டில் உள்ள அனைத்து செல்வத்தையும் அல்லாஹுடைய வழியில் கொடுத்து விட்டார். ஆனால் நான் குறைந்தபட்சம் எனது பாக்கெட்டில் உள்ள அனைத்து செல்வத்தையும் அல்லாஹுடைய வழியில் என்னால் செலவழிக்க இயலும் என்று கூறியவாறு அல்லாஹ் எனக்கு ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று ஈமானை வழங்குவதற்காக எனக்காக துவா செய்யுங்கள் என்று தமக்காக துவாவுக்காகவும் விண்ணப்பம் செய்தார். அத்துடன் அவர் கூறிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், நான் இந்த அளவு கொடுப்பதற்கான இரண்டாவது பெரும் காரணம் என்னவென்றால், நான் எப்போதிலிருந்து பொருள் தியாகத்தில் பங்கெடுக்க ஆரம்பித்தேனோ அல்லாஹ் எனக்கு ஈமான் எனும் செல்வத்தை வாரி வழங்கி வருகிறான். எனது ஈமானில் முன்னேற்றம் காணப்படுகிறது. நான் எனக்குள் ஒரு அசாதாரண மாற்றத்தை உணர்கிறேன் என்றும் அவர் கூறினார். இது எத்தகைய புரிதல் என்றால், எத்தகைய சிந்தனை என்றால், மிக அதிகமாக படித்த மக்களிடம் கூட இது காணப்படுவதில்லை. ஈமானில் முன்னேறுவதற்கும் அல்லாஹ் எவ்வாறு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்பதை குறித்து ஒரு சம்பவம் உள்ளது. கினி கினாக்கரி என்ற ஒரு நாடு உள்ளது. அங்கு ஒரு களப்பற்ற அகமதி ஒருவர் உள்ளார். அவர் செல்வந்தர் ஆவார். அல் ஹசன் சாஹிப் என்பது அவருடைய பெயராகும். அவர் கூறுகிறார், நான் சந்தா தொகையை ஒரு கவரில் போட்டு என்னுடைய டேபிளில் வைத்து விட்டேன். அவர் பிசினஸ் செய்யக்கூடியவர் ஆவார். அவர் பணியில் மும்முரமாக ஈடுபட்டதன் காரணமாக அந்த தொகையை மிஷன் ஹவுஸுக்கு அனுப்பி வைக்க இயலாமல் போய்விட்டது. திடீரென ஞாபகம் வந்த உடனேயே அந்த தொகையை தன்னுடைய டிரைவரின் மூலமாக மிஷன் ஹவுஸுக்கு அனுப்பி வைத்தார். அவர் கூறுகிறார், அதன் பிறகு ஏதோ ஒரு வேலை விஷயமாக நான் வெளியே சென்று விட்டேன். நான் வெளியே இருந்த சமயத்தில் எனது அலுவலகத்திற்கு அடுத்து இருந்த அலுவலகத்தில் தீ பிடித்து விட்டது. அது முற்றிலும் நாசமாகி போனது. எனக்கு தொடர்ந்து போன் வர ஆரம்பித்தது. உங்களுடைய அலுவலகத்திற்கும் தீப்பிடித்து விட்டது என்று என்னிடம் மக்கள் கூறினார்கள். நான் உடனடியாக அங்கு சென்றடைந்தேன். அவர் கூறுகிறார், நான் அல்லாஹ்வுக்காக தியாகமும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். இது எப்படி நடக்கும் என்ற சிந்தனை எனது உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய அடையாளத்தை பாருங்கள். அல்லாஹ் எவ்வாறு என்னை காப்பாற்றினான் என்று பாருங்கள். எனது அலுவலகத்திற்கு அடுத்திருந்த அலுவலகத்தின் சுவர் என்னுடைய அலுவலகத்தோடு இணைந்திருந்தது. அது முழுவதும் எரிந்துவிட்ட போதிலும் என்னுடைய அலுவலகம் முற்றிலும் பாதுகாப்பாக இருந்தது. என்னுடைய அலுவலகத்தில் அந்த நேரத்தில் கம்பெனியுடைய பெரும் தொகையும் இருந்தது. அவருடைய அலுவலகத்தோடு இருந்த 2 அலுவலகங்கள் முற்றிலும் எரிந்துவிட்டன.
ஆனால் அவருடைய அலுவலகம் பாதுகாப்பாக இருந்தது. அவர் கூறுகிறார், இது சந்தாவின் அருளாகும் என்று உடனே எனக்கு சிந்தனை தோன்றியது. இந்த மக்களுக்கு ஞானமும் இருக்கின்றது, இவர்களுக்கு ஞானம் இல்லை என்று கூற முடியாது. அவர் கூறுகிறார், ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஓர் இல்ஹாமின் பக்கம் எனது கவனம் போனது. அந்த இல்ஹாம் என்னவென்றால், இந்த நெருப்பு உன்னுடைய அடிமையாகும். எந்த அளவுக்கு என்றால், அடிமைக்கும் அது அடிமையாகும். எவ்வாறு இருப்பினும் இவ்வாறு அல்லாஹ் ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஓர் எளிய அடிமையை நஷ்டத்தில் இருந்து பாதுகாத்து விட்டான். கேம்பியாவுடைய அமீர் சாஹிப் அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். எங்களுடைய ஒரு ரீஜனில் உள்ள ஜமாத்தை சார்ந்த ஒரு மௌலிம் இதை என்னிடம் கூறினார். எங்கள் ஜமாத்தை சார்ந்த நண்பர் சம்பூபா சாஹிப் என்பவர் வக்ஃபே ஜதீத் தொடர்பாக கடந்த வருடம் நான் எடுத்துரைத்த குத்பாவை கேட்டார். மேலும் அதில் புதிய வருடத்திற்கான அறிவிப்பும் செய்யப்பட்டிருந்தது. அதில் பல்வேறு சம்பவங்களை நான் எடுத்துரைத்தேன். அவர் 500 டலாசி சந்தா வாக்குறுதி கொடுத்தார். அல்லாஹ் அவர் மீது எந்த அளவு அருள் செய்தான் என்றால், இந்த வருடம் அவருடைய விளைச்சல் 2 மடங்காக இருந்தது. அவர் 500 டலாசி வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் 2 மடங்காக 1000 டலாசியாக அவர் கொடுத்து விட்டார். பிறகு விளைச்சல் மூலம் அவருக்கு கிடைத்த வருமானத்தை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். அதில் விளைந்த சிறு தானியங்களுக்கு அவர் 10 மூடை ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இருந்தது. ஆனால் இந்த வருடம் எந்த அளவு அதிகமாக வருமானம் கிடைத்தது என்றால், அவர் 50 மூடை ஜக்காத்து கொடுத்து விட்டார். அதே போன்று நிலக்கடலைக்கும் ஜக்காத்து கொடுத்தார். பல மூடைகள் கொடுத்தார், அல்லது 2 மூடை என்று நினைக்கிறேன். அவர் கூறுகின்றார், எந்த அகமதிகள் சந்தாவை முறையாக செலுத்துகிறார்களோ அவர்களுடைய விளைச்சல் முன்பை விட அதிகமாக இருக்கின்றது. அகமதி அல்லாதவர்களும் நமது ஜமாத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது. இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹுடைய வழியில் செலவழிக்கும் போது அவர்களுடைய விளைச்சல்கள் அதிகமாக ஆகிவிடுகின்றன என்று அவர்களும் கூற ஆரம்பித்து விட்டார்கள். இவை ஆப்பிரிக்காவில் உள்ள சம்பவங்கள் மட்டும் கிடையாது, அல்லது ஏழை நாடுகளில் வசிக்கின்ற அகமதிகள் அல்லது புதிய அகமதிகளின் சம்பவங்கள் மட்டும் கிடையாது. மாறாக செல்வச் செழிப்புள்ள நாடுகளில் வசிக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் எவர்களுக்கு ஈமான் கிடைத்துள்ளதோ அவர்களுடைய தியாகங்களின் உதாரணத்தையும் பாருங்கள். ஜெர்மனியுடைய முபல்லிக் எழுதுகிறார், இங்கு ரூடேஸ் ஹேம் என்ற ஒரு ஜமாத் உள்ளது. சந்தா அதிகப்படுத்தி கொடுங்கள், தமது பலவீனத்தை நீக்குங்கள் என்று அவர்களிடம் சந்தாவை பற்றி வலியுறுத்தப்பட்டது. அப்போது அங்கு ஜமாத்தினுடைய தலைவரின் மனைவி, அவர் ஜெர்மன் அகமதி ஆவார், களப்பற்ற பெண்மணியாக இருந்தார். அவர் கூறினார், இந்த ஜமாத்தினுடைய சந்தாவும் அதிகரிக்க வேண்டும், இந்த ஜமாத்தும் அதிகமாக சந்தா கொடுக்கக்கூடிய ஜமாத்துகளின் பட்டியலில் இணைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறியவாறு அவர் 19,000 யூரோ சந்தாவாக கொடுத்தார். அத்துடன் அவர் கூறினார், நான் கார் வாங்குவதற்காக இந்த தொகையை வைத்திருந்தேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் எந்த அளவு பேரார்வம் உருவாகிவிட்டது என்றால், நம்முடைய ஜமாத்தினுடைய பெயர் காலத்தின் கலீஃபாவுக்கு முன்னால் வர வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹுடைய விருப்பத்தை பெறக்கூடியவளாக நான் ஆக வேண்டும் என்பதற்காகவும் நான் சந்தா கொடுக்கிறேன் என்று அவர் கூறினார். பிறகு அடுத்த சம்பவமும் ஜெர்மனியுடைய சம்பவம்தான். ஒரு மாணவர் 500 யூரோவை வாக்குறுதியாக எழுதினார். இந்த 500 யூரோவை எவ்வாறு செலுத்துவாய் என பெற்றோர்களும் அவரிடம் கேட்டார்கள். நான் எவ்வகையிலாவது இதை செலுத்தி விடுவேன் என்று அவர் கூறினார். அவர் கூறுகிறார், இதற்கான பதில் அல்லாஹ்விடமிருந்து உடனே எனக்கு இவ்வாறு கிடைத்தது. ஒரு வாரத்திற்குள்ளேயே யூனிவர்சிட்டியிலிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. நாங்கள் 40 மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அவர்களுக்கு யூனிவர்சிட்டி சார்பாக உதவித்தொகை கொடுக்கப்படும். நீங்கள் உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை அனுப்பி வையுங்கள், உங்களுக்கு 1000 யூரோ உதவித்தொகை அனுப்பி வைக்கப்படும் என்று கூறினார்கள். அவர் கூறுகிறார், அல்லாஹ் எனக்கு 2 மடங்காக திருப்பி கொடுத்து விட்டான். பிறகு யூகே உடைய உதாரணமும் உள்ளது. கூறுகிறார்கள், நம்முடைய பாலம்பேக் சாஹிப் என்ற ஒரு அகமதி உள்ளார். வக்ஃபே ஜதீது சந்தா டார்கெட்டில் சிறிது பாக்கி இருந்தது. மேற்கொண்டு செலுத்திய பிறகும் கொஞ்சம் பாக்கி இருந்தது. கூறுகிறார்கள், லோக்கல் கவுன்சில் சார்பாக எனக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு கடிதத்தில் சர்வீஸ் சார்ஜுகளுக்காக
ஒரு பெரும் தொகை செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. நான் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு வக்ஃபே ஜதீது சந்தா தரப்பிலிருந்தும் செய்தி கிடைத்தது. நான் முதலில் வக்ஃபே ஜதீது சந்தாவை செலுத்தினேன். பிறகு அடுத்த நாளிலேயே கவுன்சிலுடைய இன்னொரு கடிதம் வந்தது. அதில் வருத்தம் தெரிவித்ததோடு, நாங்கள் உங்களுக்கு டிமாண்ட் செய்து அனுப்பி வைத்த கடிதம் தவறுதலாக உங்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. கணக்கிட்டு பார்த்தபோது நீங்கள் எங்களுக்கு தர வேண்டியதில்லை, மாறாக நாங்கள் தான் உங்களுக்கு தர வேண்டியது உள்ளது என்று தெரிய வந்தது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அவர் கூறுகிறார், நான் வக்ஃபே ஜதீது சந்தாவாக கொடுத்திருந்த தொகையை விட 10 மடங்கு அதிகமாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறு அல்லாஹ் ஈமானில் உறுதிப்பாட்டை வழங்குவதற்காக சில நேரங்களில் அப்போதே திருப்பி தந்துவிடுகின்றான். அல்லாஹ் உடனடியாக வழங்கிய ஒரு சம்பவத்தை பாருங்கள். இந்த சம்பவம் இந்தியாவில் நடைபெற்றதாகும். வக்ஃபே ஜதீதுடைய நிதியாண்டு முடிவடையும் தருவாயில் யாதகீர் ஜமாத்திற்கு இன்ஸ்பெக்டர் சாஹிப் சென்றிருந்தார். இன்ஸ்பெக்டர் சாஹிப் கூறுகிறார், மக்களுக்கு கவனமூட்டுவதற்காக நான் சென்றிருந்த போது ஒரு ஹாதிமை சந்தித்து வக்ஃபே ஜதீது சந்தா செலுத்துவது குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அந்த ஹாதிம் கூறினார், இப்போது என்னுடைய பாக்கெட்டில் 1500 ரூபாய் மட்டுமே உள்ளது. அதை நான் ஒருவருக்கு கொடுக்க வைத்துள்ளேன். அவருக்கு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். தாங்கள் தற்போது சந்தாவை கேட்டுள்ளீர்கள். இப்போது என்ன செய்ய என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சந்தா கொடுத்தால் அந்த நபருக்கு நான் பணத்தை எவ்வாறு கொடுப்பது? உடனடியாக மேற்கொண்டு பணத்திற்கான ஏற்பாடு செய்வது சாத்தியமில்லாததாகும். அந்த இன்ஸ்பெக்டர் கூறுகிறார், எவ்வாறாயினும் அவர் கூறினார், பரவாயில்லை, நான் எனது சந்தாவை கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த 1500 ரூபாயை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். அடுத்த நாளில் நான் வக்ஃபே ஜதீத் செக்ரட்டரியுடன் அந்த ஹாதிமை சந்திப்பதற்காக அவருடைய கடைக்கு சென்றபோது அந்த ஹாதிம் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து வைத்துக் கொண்டே சென்றார். அங்கு ஒரு பணக்குவியலே வந்துவிட்டது. அவர் கூறினார், நேற்று நான் சந்தா கொடுத்துவிட்டு வீட்டை சென்றடைந்த போது எனக்கு பல்வேறு இடங்களில் இருந்து பணம் வர ஆரம்பித்தது. பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் தற்போது என்னிடம் வந்துவிட்டது. அவை முன்பு வராமல் தடைபட்டிருந்தது. மக்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய பணமாக அவை இருந்தன. ஆகவே அல்லாஹ் இவ்வாறு அருள் வழங்கினான். பிறகு செல்வந்தர்கள் செய்கின்ற தியாகத்தையும் பாருங்கள். உலகின் பார்வையில் அவர்கள் செல்வந்தர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஜமாத்துடைய பார்வையில் அவர்கள் நல்ல வசதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். கருளாய் ஜமாத்தை சார்ந்த ஒரு நபருடைய சம்பவம். அவர் 10 லட்சம் ரூபாய் சந்தாவாக கொடுத்திருந்தார். அவருடைய மனைவி கிறிஸ்தவத்திலிருந்து அகமதியத்திற்கு வந்திருந்தார். துவாக்கள் மற்றும் தொழுகைகளில் மிக ஆர்வமுடையவராகவும் களப்பற்ற பெண்மணியாகவும் இருந்தார். அத்துடன் கணவன் மனைவி இருவரும் வசியத்தும் செய்திருந்தனர். இந்த சம்பவம் இவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது. நாங்கள் அவருடைய வீட்டுக்கு சென்றோம். அவருடைய மனைவி 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கொடுத்தார். இன்ஸ்பெக்டர் கூறுகிறார், உங்களுடைய கணவர் ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார், தற்போது நீங்களும் தருகிறீர்களே என்று கேட்டதற்கு அந்த பெண்மணி கூறிய பதில் என்னவென்றால், எங்களுக்கு கிடைத்த அருள் எல்லாம் சந்தாவின் அருளே ஆகும். ஆகவே மீண்டும் மீண்டும் சந்தா கொடுக்க வேண்டும் என்று உள்ளம் நாடுகிறது. இந்த அருளினாலேயே எங்களுடைய வியாபாரம் முன்னேற்றம் அடைகிறது. ஆகவே நாங்கள் சந்தா கொடுப்பதை விட்டு ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். பிறகு மாலியுடைய முபல்லிக் எழுதுகிறார், காயி எனும் நகரில் நாங்கள் ஜமாத் ரேடியோவில் பொருள் தியாகம் குறித்தும் வக்ஃபே ஜதீது சந்தாவின் முக்கியத்துவம் குறித்தும் அதனுடைய நோக்கங்கள் குறித்தும் புரோகிராம் நடத்தினோம். அதன் பிறகு ஜமாத்தில் சுற்றுப்பயணம் சென்றபோது அனைத்து ஜமாத்துகளும் தன்னுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப பொருள் தியாகத்தில் ஏதேனும் ஒரு வகையில் பங்கெடுத்தது. ஒரு புதிய அகமதியை சந்தித்த போது அவர் கூறினார், தெஹரீக் ஜதீது சந்தா குறித்து நான் கேள்விப்பட்ட போது அல்லாஹ்வின் வழியில் கொடுப்பதற்கு என்னிடத்தில் பணம் இருக்கவில்லை. அஹ்மதியா ஜமாத்திற்கு கண்டிப்பாக என் சார்பாக நானும் ஏதாவது கொடுப்பேன். மற்றவர்களை விட நான் பின்தங்கிவிட மாட்டேன் என நான் தீர்மானித்துக் கொண்டேன். நான் காட்டுக்கு சென்றேன். அங்கு நன்கு காய்ந்த பழைய மரங்களை, விறகுகளை ஒன்று திரட்டினேன். அங்கேயே அந்த விறகுகளை கொண்டு விறகு கறி செய்தேன். பிறகு அதை எனது கிராமத்திற்கு கொண்டு வந்தேன் என்று கூறினார். பிறகு ஜமாத்தினுடைய ஒரு குழு சுற்றுப்பயணத்தில் சென்றிருந்த போது அவர் 20 விறகு கறி மூடைகளை சந்தாவாக கொடுத்தார். அந்த ஏழை மனிதரால் என்ன முடியுமோ அதை அவர் செய்தார். எவ்வாறு இருப்பினும் அது 50,000 பிராங்காக இருந்தது. அவர் கூறுகிறார், நானும் பொருள் தியாகத்தில் பங்கெடுத்தேன் என்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. போலந்திலிருந்து ஒரு சகோதரர் எழுதுகிறார்,
முரபி சாஹிப் அவர்கள் வருடத்தின் இறுதியில் வக்ஃபே ஜதீது சந்தா செலுத்துவது குறித்து கவனமூட்டிய போது அப்போது என்னிடத்தில் ஏறக்குறைய 100 ஜலோத்தி பணம் இருந்தது. இது போலிஷ் கரன்சி ஆகும். அந்நாட்களில், அதாவது 26 டிசம்பர் அன்று காதியான் ஆண்டு மாநாடும் நடைபெற்றது. அவர் என்னுடைய சொற்பொழிவையும் கேட்க இருந்தார். அவருடைய மொபைல் பேக்கேஜ் முடிவடைந்து கொண்டிருந்தது. எவ்வாறு சொற்பொழிவை கேட்பது என்று நினைத்து கொண்டிருந்தார். அவர் கூறுகிறார், கண்டிப்பாக சொற்பொழிவை கேட்க வேண்டும் என எனது உள்ளம் நாடியது. எவ்வாறு இருப்பினும் 20 ஜலோத்திக்கு மொபைல் ரீசார்ஜ் செய்தார். அதன் பிறகு 28 ஜலோத்தி என்ற விகிதாச்சாரத்தில் தனக்கும் தன்னுடைய மகன்களுக்கும் மனைவிக்கும் சந்தாவையும் அவர் கொடுத்தார். அவர் கூறுகிறார், இனி வரும் நாட்களில் ஒன்றும் வாங்க வேண்டாம், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நாம் நாட்களை கழிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. இன்னும் மேற்கொண்டு பணம் இருந்திருந்தால் சந்தாவுக்காக கொடுத்திருக்கலாமே என்ற ஒரு ஆசையும் உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் துவா செய்தோம். 28ஆம் தேதி அன்று வேலையை முடித்துக்கொண்டு நான் வந்து கொண்டிருந்தேன். அப்போது எனது ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் எனக்கு 12 ஜலோத்தி தர வேண்டியது இருந்தது. தமக்கு ஞாபகம் இருப்பதில்லை, இப்போதே நீங்கள் இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியவாறு அந்த பணத்தை அவர் தந்தார். நான் வீட்டிற்கு வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்டை பார்த்தபோது பல்வேறு வழிவகைகளின் மூலமாக 1290 ஜலோத்தி எனக்கு வந்திருந்தது. ஏனென்றால் 3 வருடமாக நான் ஒரு ஃபேக்டரியில் பணியாற்றி வருகிறேன். அவர்கள் ஒருபோதும் அதிகமான தொகையை தந்ததே கிடையாது. ஆனால் வக்ஃபே ஜதீது சந்தாவின் காரணமாக இந்த தொகை எனது அக்கௌண்டில் வரவு வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு 1300 ஜலோத்தி எனக்கு கிடைத்து விட்டது. பிறகு அவர் கூறுகிறார், நான் 300 ஜலோத்தியை சந்தாவாக கொடுத்தேன். அல்லாஹுடைய இன்னொரு அருளையும் பாருங்கள். என்னுடைய மகன் எங்கு வேலை செய்கிறாரோ அங்கு வருடத்தில் ஒரு முறை மட்டுமே சம்பளம் அதிகரிக்கப்படும், அக்டோபர் அல்லது நவம்பரில். இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் ஒரு முறை சம்பளம் அதிகரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் டிசம்பர் 31ஆம் தேதி மறுபடியும் அவருடைய வருமானம் அதிகரிக்கப்பட்டது. இவ்விஷயம் எங்களுடைய ஈமானையும் இன்னும் வலுப்படுத்தியது. தன்சானியாவுடைய ஷியாங்கா எனும் ரீஜனில் உள்ள ஜமாத் உள்ளது. அங்குள்ள புதிய அகமதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார திட்டத்தில் இணைந்து வருகின்றனர். அங்குள்ள முஅல்லிம் எழுதுகிறார், ரமதான் என்ற ஒரு சகோதரர் கடந்த வருடத்தில் பைய செய்தார். தனது வசதி வாய்ப்புக்கேற்ப தெஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீத் ஆகிய சந்தாக்களுக்கான வாக்குறுதியை கொடுத்தார். நிதியாண்டு முடிவடைவதற்கு முன்பு தன்னுடைய வாக்குறுதியை விட 2 மடங்கு அதிகமாக சந்தா கொடுத்தார். அதே போன்று இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் தன்னுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு பிளாட்டையும் ஜமாத்திற்கு எழுதி கொடுத்தார். இவ்விஷயம் அந்த ஊரில் உள்ள பிற மக்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. சிலர் கேலி செய்யும் விதமாக அவரிடத்தில், நீங்கள் அவசரப்பட்டு உங்களுடைய செல்வத்தை மார்க்கத்தின் வழியில் செலவழிக்கிறீர்கள் என்று கூறினர். ஆனால் அந்த நபர் முஅல்லிமிடம் கூறியது என்னவென்றால், நிச்சயமாக அஹமதியா ஜமாத்தில் இணைந்த பிறகுதான் பொருள் தியாகத்தின் முக்கியத்துவம் குறித்தும் அதனுடைய உண்மையை குறித்தும் அறிய முடிந்தது. அல்லாஹுடைய வழியில் தியாகம் செய்ய ஆரம்பித்தது முதல் என்னுடைய வேலையில் பெரும் அருள் ஏற்பட்டு விட்டது என்று கூறினார். அவருடைய வேலையில் பரக்கத் ஏற்பட்டது. மக்கள் என்ன கூறினாலும் பரவாயில்லை. நடப்பாண்டில் அவர் பல்வேறு இடங்களில் பல பிளாட்டுகளை வாங்கக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றார். அத்துடன் 2 வீடுகளை கட்டக்கூடிய நல்வாய்ப்பையும் பெற்றார். இவை அனைத்தும் அல்லாஹுடைய வழியில் தியாகம் செய்ததற்கான பிரதிபலனும் ஜமாத்தினுடைய பெயரில் ஒரு பிளாட்டை வாங்கி கொடுத்ததற்கான அருளுமே ஆகும். ஈமான் மற்றும் களப்பற்ற தன்மையில் புதிய அகமதிகள் எவ்வாறு முன்னேறுகின்றனர் என்பதை பற்றிய ஒரு சம்பவம். இது செராலியோனில் நடைபெற்ற சம்பவமாகும். போர்ட் லோகோ என்ற ஒரு ரீஜனில் அங்குள்ள மிஷனரி ஜிப்ரீல் சாஹிப் கூறுகிறார், புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜமாத்திடம் வக்ஃபே ஜதீது தொடர்பாக கவனமூட்டப்பட்டது. அது புதிய அகமதிகளில் ஒரு ஜமாத்தாக இருந்தது. அப்போது கண் பார்வை இல்லாத ஒரு மூதாட்டி ஒரு குழந்தையின் உதவியுடன் என்னிடத்தில் வந்தார்கள். நான் எவ்வித சந்தா வாக்குறுதியும் கொடுக்கவில்லைதான், ஆனால் இந்த 2000 லியோனை சந்தாவுக்காக கொடுக்க வந்துள்ளேன் என்று கூறினார். அதை கண்ட லோக்கல் மிஷனரி அவர்கள், நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு இங்கு வந்தீர்கள்? எனக்கு தகவல் சொல்லி இருந்தால் நானே உங்களிடத்தில் வந்திருப்பேனே என்றார். அதற்கு அந்த வயதான பெண்மணி கூறிய பதிலை பாருங்கள். அவர் ஏழையாக இருந்தார். வெளிப்படையில் பார்க்கும்போது கல்வி அறிவு அற்றவராக இருந்தார். ஆனால் அவர் கூறியது என்னவென்றால்,
முதல் விஷயம், நானோ சிறிய தொகையைத்தான் கொடுப்பதற்காக வந்துள்ளேன். அதையும் உங்களை எனது வீட்டிற்கு வரவழைத்து நான் கொடுப்பதா? நான் முழு கூலியையும் பெற விரும்புகிறேன். ஆகவே நானே நடந்து வந்தேன் என்று கூறினார். ஐவரி கோஸ்டுடைய ரீஜன் சான் பைத்ரூவுடைய முபல்லை கூறுகிறார், கோலிபாலி சாஹிப் என்ற ஒரு ஜமாத் நண்பர் ஒருவர் உள்ளார். அவர் ரமலான் மாதத்தில் எனக்கு ஃபோன் செய்து வக்ஃபே ஜதீத் மற்றும் தெஹ்ரீக் ஜதீத் சந்தாக்களை குறித்து கேட்டார். அதாவது ரமலான் மாதத்தில் சந்தா கொடுப்பதோ அல்லது அதிகமாக கொடுப்பதோ அவசியமா என்று கேட்டார். அதற்கு நான் அவரிடம் ரமலான் மாதத்தில் ஹஜ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரின் அழகிய முன்மாதிரி என்னவென்றால், அவர்கள் அதிகமாக இறைவழியில் செலவழித்து வந்தனர். அதனுடைய முக்கியத்துவம் குறித்தும் அவருக்கு கூறப்பட்டது. அத்துடன் வக்ஃபே ஜதீத் சந்தா குறித்தும் தெஹ்ரீக் ஜதீத் சந்தா குறித்தும் அவருக்கு கூறப்பட்டது. இந்த சந்தாக்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக எவ்வாறு செலவழிக்கப்படுகிறது என்று கூறப்பட்டது. இது கடமையான சந்தா கிடையாதுதான், ஆனால் ரமலான் மாதத்தில் தமது தகுதிக்கேற்ப இது கட்டாய கடமையான சந்தா கிடையாதுதான். ஆனால் ரமலான் மாதத்தில் தமது தகுதிக்கேற்ப அதிகமாக பொருளாதார திட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் அவர் ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் 20,000 பிராங்க் சந்தாவாக கொடுத்து வருகிறார். அத்துடன் ரமலான் மாதம் மட்டுமின்றி ஒவ்வொரு மாதமும் முறையாக தன்னுடைய கட்டாய சந்தாக்களுடன் 30,000 அதிகமாக கொடுப்பேன் என்று அவர் அப்போது வாக்குறுதி கொடுத்தார். குறிப்பாக வக்ஃபே ஜதீத் மற்றும் தெஹ்ரீக் ஜதீத் சந்தா திட்டங்களில் கொடுப்பதாக கூறினார். அத்துடன் அல்லாஹ் நாடினால் இவ்வருட இறுதிக்குள் வக்ஃபே ஜதீத் சந்தாவுக்காக அதிகப்படுத்தி கொடுத்திருந்த அந்த பட்ஜெட்டையும் இன்னும் அதிகமாக கொடுக்க முயற்சி செய்வேன் என்றும் வாக்குறுதி கொடுத்தார். அல்லாஹ்வின் அருளால் அவர் ரமலானுக்கு பிறகிலிருந்து தற்போது வரை ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பத்திலேயே தானே சிறப்பான கவனத்துடன் கட்டாய சந்தாக்களை செலுத்தியும் வருகிறார். இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக இந்த தொகை செலவு செய்யப்படுகிறது என்று கூறப்பட்டது. ஆகவே இங்கு இன்னொரு விஷயத்தையும் நான் கூறிவிடுகின்றேன். கடந்த வருடத்தில் அல்லாஹ்வின் அருளால் நம்முடைய ஜமாத் 187 பள்ளிவாசல்களை கட்டக்கூடிய நல்வாய்ப்பு பெற்றது. அது மட்டுமின்றி ஆப்பிரிக்காவில் 105 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அதே போன்று 144 மிஷன் ஹவுஸ்கள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றில் அநேக மிஷன் ஹவுஸ்கள் ஆப்பிரிக்காவில் கட்டப்பட்டுள்ளன. மேலும் 45 மிஷன் ஹவுஸ்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இவைகளை தவிர எங்கு உடனடியாக நாம் மிஷன் ஹவுஸ் கட்ட இயலாதோ அங்கு வாடகைக்கு கட்டடங்கள் எடுக்கப்படுகின்றன. ஆப்பிரிக்க நாடுகளில் 731 மிஷன் ஹவுஸ்களும் முரப்பி ஹவுஸ்களும் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளன. மற்ற ஆசிய நாடுகளிலும் 632 மிஷன் ஹவுஸ்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளன. எவ்வாறு இருப்பினும் நான் கூற விரும்புவது என்னவென்றால், பொதுவாக வக்ஃபே ஜதீத் சந்தாவின் பெரும் தொகை ஆப்பிரிக்க நாடுகளில் செலவிடப்படுகிறது. பள்ளிவாசல்கள் கட்டப்படுவது குறித்து கூறப்பட்டது. இது எளிதான வேலை ஒன்றும் கிடையாது. அதில் எல்லா இடத்திலும் எதிரிகளுடைய எதிர்ப்புகளையும் சந்திக்க நேருகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்காக இந்த அனைத்து பணிகளையும் ஜமாத் செய்து வருகின்றது. ஜமாத் முன்னேறும் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதியும் உள்ளது. ஆகவே அல்லாஹ்வுடைய சிறப்பான உதவியும் கிடைத்து விடுகின்றது. கோங்கோ கன்ஷாசா உடைய ஒரு சம்பவத்தை நான் எடுத்துரைக்கிறேன். அங்குள்ள முபல்லிக் எழுதுகிறார், இங்கு பந்து எனும் ரீஜனில் ஜமாத் ஏற்படுத்தப்பட்டு 2 வருடங்கள் ஆகிறது. பள்ளிவாசல் கட்டப்பட்டு வருகிறது. அங்கு சுன்னத் ஜமாத்தை சார்ந்த முஸ்லிம்கள் அகமதிகளுக்கு தொல்லை கொடுப்பதிலும் அரசாங்க அலுவலகங்களில் நமக்கு எதிராக புகார் அளிப்பதிலும், அங்கு சுன்னத் ஜமாத்தை சார்ந்த முஸ்லிம்கள் அகமதிகளுக்கு தொல்லை கொடுப்பதிலும் அரசாங்க அலுவலகங்களில் நமக்கு எதிராக புகார் அளிப்பதிலும் எந்த ஒரு அம்சத்தையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவர்களின் எந்த ஒரு சூழ்ச்சியும் வெற்றி அடையவில்லை என்பதை கண்ட பிறகு இப்போது கொலை செய்து விடுவோம் என மிரட்ட ஆரம்பித்துள்ளனர். எவ்வாறு இருப்பினும் எதிரிகளுக்கு எவ்வகையிலும் வெற்றி கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் இன்னொரு புறம் பள்ளிவாசல் கட்டப்பட்டு வருகிறது. அங்கு கட்டுமான பணிகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அகமதி நண்பர் கூறுகிறார், பள்ளிவாசல் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இங்குள்ள யூனிவர்சிட்டி உடைய ஒரு ப்ரொஃபசர், அவர் கிறிஸ்தவர் ஆவார், அவர் நம்மிடம் வந்தார். பள்ளிவாசல் கட்டுமான பணியில் உதவி செய்ய ஆரம்பித்தார். எந்த அளவுக்கு என்றால், அகமதிகள் வெகு தூரத்தில் இருந்து மணல் கொண்டு வருகின்றனர். அவர்களுடன் சேர்ந்து தள்ளு வண்டியிலோ அல்லது இழுக்கக்கூடிய வண்டியிலோ மணல் கொண்டு வந்து கொடுத்தார். ஒருபுறம் எதிரிகள் தங்களுடைய பங்கை நிறைவேற்றி வருகின்றனர். இன்னொரு புறம் அல்லாஹ்
மற்றவர்களின் மூலமாகவும் வேலையை நடத்துகின்றான். நல்ல இயல்புள்ள மக்கள் இவ்வாறு வருகின்றனர். பிறகு கேமரூனுடைய ஒரு சம்பவம் உள்ளது. அங்கு தோலா எனும் நகரத்தில் பவாதா ஜீனிச் எனும் வட்டாரம் உள்ளது. அங்கு பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள் ஆவர். இவ்வாறு அந்த சம்பவம் எடுத்துரைக்கப்படுகிறது. 2 வருடங்களுக்கு முன்பு அங்கு ஜமாத் ஏற்படுத்தப்பட்டது. பள்ளிவாசல் கட்டுமான பணி ஆரம்பித்த போது பள்ளிவாசல் கட்டுமான பணியை நிறுத்திவிடுங்கள் என்று அந்த பகுதியின் அட்மினிஸ்டர் சார்பாக ஒரு கடிதம் கிடைக்கப்பட்டது. ஜமாத் அந்த பணியை நிறுத்திவிட்டது. அது குறித்து விசாரித்த போது முஸ்லிம்களின் அமைப்பு கவர்னருக்கும் அத்துடன் அனைத்து சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. அதாவது இந்த ஜமாத் ஒரு பயங்கரவாத ஜமாத் ஆகும். இஸ்லாத்துடன் இவர்களுக்கு எவ்வித தொடர்பும் கிடையாது. ஆகவே இவர்கள் பள்ளிவாசல் கட்டக்கூடாது என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த பிரச்சாரங்கள் இஸ்லாமிய நாடுகளில் செய்யப்படுகின்றது. அங்குள்ள மௌலவிகள் இதை செய்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் அங்குள்ள அகமதிகள் எனக்கும் கடிதமும் எழுதினர். அவர்களும் துவாவிலும் ஈடுபட்டனர். மேலும் தம்முடைய தொடர்புகளையும் அவர்கள் விரிவுபடுத்தினர். அவர்கள் கூறுகின்றனர், 1 மாதத்திற்கு பிறகு அட்மினிஸ்டர் எங்களை அவரது அலுவலகத்திற்கு அழைத்தார். பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களையும் சீஃப் இமாம்களையும் மற்ற முஸ்லிம் மக்களையும் அவர் அழைத்திருந்தார். அவர் ஒரு அறிக்கையை படிக்க ஆரம்பித்தார். அதில் முஸ்லிம்களின் புகாரின் அடிப்படையில் நிறுத்தப்பட்ட பணி குறித்து கூறியவாறு, நாங்கள் அந்த வேலையை தடுத்து விட்டோம்தான், ஆனால் நாங்கள் கேமரூனுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து அறிக்கைகளை வரவழைத்தோம். அதன் மூலமாக நாங்கள் அறிந்தது என்னவென்றால், அஹமதியா ஜமாத் உலகளாவிய ஜமாத் ஆகும். 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் அது பணியாற்றி வருகிறது. 15 வருடங்களாக கேமரூனிலும் அது பணியாற்றி வருகிறது. கேமரூனில் பல இடங்களில் அது பள்ளிவாசல்களை கட்டியிருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் இந்த ஜமாத் மார்க்க தொண்டு செய்யக்கூடிய ஜமாத்தாக இருக்கின்றது. அதை தவிர படைப்பினங்களுக்கு அது தொண்டாட்சியும் வருகிறது. பல்வேறு இடங்களில் நல்ல குடிநீருக்கான போர்வெல்களையும் அது அமைத்து கொடுத்துள்ளது. அனாதைகளை அவர்கள் பராமரித்து வருகிறார்கள். மாணவர்களுக்கு கல்வி மைதானத்தில் அவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். இந்த ஜமாத் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக எப்பொழுதும் குரல் கொடுத்து வருகின்றது. சமாதானத்தை போதிக்கக்கூடிய ஜமாத்தாக இருக்கிறது. வாளால் செய்யப்படக்கூடிய ஜிஹாது தற்போது கிடையாது, பேனாவால் செய்யக்கூடிய ஜிஹாதே உள்ளது என்று இந்த ஜமாத் கூறுகிறது. சுருக்கமாக இந்த அனைத்து விஷயங்களையும் அந்த மக்களுக்கு அவர் எடுத்துரைத்தார். முஸ்லிம் தலைவர்களும் பிரதிநிதிகளும் பிற மக்களும் கூட இவர்களுடைய மாநாடுகளில் பங்கேற்கின்றனர் என்றும் எடுத்து கூறப்பட்டது. ஆகவே இவர்களுடைய பள்ளிவாசல் கட்டுமான பணியை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. இங்கும் இவர்கள் பள்ளிவாசல் கட்ட முடியும் என்று கூறப்பட்டது. அவர் அறிக்கையை படித்து முடித்த போது அங்கு இருந்து அந்த பகுதியை சார்ந்த முஸ்லிம் தலைவர்கள் அனைவரும் எழுந்து நின்று விட்டனர். இவர்கள் காஃபிர்கள் ஆவர். நாங்கள் இவர்களை காஃபிர்களாக கருதுகிறோம். நீங்கள் ஆயத்தம் செய்த அறிக்கை அது எங்களிடம் கேட்டறியாமல் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறினர். எவ்வாறு இருப்பினும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் அந்த மக்களை பார்த்து, எனக்கு என்னுடைய வேலையை பற்றி நன்கு தெரியும், நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறினார். பிறகு நம்மை பார்த்து, நீங்கள் பள்ளிவாசல் கட்டிக்கொள்ளலாம் என்று அவர் கூறிவிட்டார். அஹமதியா ஜமாத்தினுடைய தொண்டுகளால் ஏற்படக்கூடிய நல்ல தாக்கங்கள், அதனால் ஜமாத்தை புகழ வேண்டும் என்று ஒவ்வொரு அறிவுள்ளவரையும் அது கட்டாயத்திற்குள்ளாக்கி விடுகின்றது. அல்லாஹ்வுக்காக வேலை செய்யப்படும் போது பிறகு அல்லாஹ் உதவியாளர்களின் படையையும் அனுப்பி வைக்கின்றான். அவனே அந்த எதிர்ப்புகளின் தடைகளை நீக்கி விடுகின்றான். எவ்வாறு அல்லாஹ்வுடைய அருள்கள் அதிகரிக்கின்றன என்பதை குறித்து ஒரு சம்பவத்தை எடுத்துக் கூறுகிறேன். ஐவரி கோஸ்ட் மண்டலம் கானாவுடைய ஓர் அறிக்கை. தப்லீகின் விளைவால் 60க்கும் மேற்பட்ட பையத்துகள் நடந்தன. அந்த கிராமத்தில் நம்முடைய ஜமாத்தினுடைய ஒரு சிறிய பள்ளிவாசல் இருந்தது. செங்கற்களால் கட்டப்பட்ட பூசப்படாத கட்டடமாக இருந்தது. நம்முடைய முன்னேற்றங்களை கண்ட பிறகு அகமதி அல்லாத முஸ்லிம்கள் நம்முடைய பள்ளிவாசலுக்கு முற்றிலும் நேர் எதிராக உறுதியான அழகிய பள்ளிவாசலை கட்டினார்கள். அந்த பள்ளிவாசலின் மூலமாக நம்முடைய புதிய அகமதிகளை தம் பக்கம் ஈர்க்க முயன்றனர். சில பலவீனமான புதிய அகமதிகளும் இருந்தனர். அவர்கள் அங்கு சென்று விட்டனர். பிறகு நம்முடைய ஜமாத்தும் அங்கு மிக கம்பீரமான அழகிய பள்ளிவாசலை கட்டியது. இப்போது அல்லாவின் அருளால் நம்முடைய உறுப்பினர்கள் மட்டுமின்றி அகமதி அல்லாதவர்களும் பெரும் எண்ணிக்கையில் நம்முடைய பள்ளிவாசலுக்கு வர ஆரம்பித்து விட்டனர்.
நம்முடைய பள்ளிவாசல் தொழுகையாளிகளால் நிரம்பி விடுகின்றது. ஆனால் அவர்களின் பள்ளிவாசலோ முற்றிலும் காலியாக ஆகிவிட்டது. அல்லாஹ் குறைவான எண்ணிக்கையை நம்முடைய பள்ளிவாசல் தொழுகையாளிகளால் நிரம்பி விடுகிறது. ஆனால் அவர்களின் பள்ளிவாசலோ முற்றிலும் காலியாக ஆகிவிட்டது. அல்லது குறைவான எண்ணிக்கையிலே அங்கு மக்கள் தென்படுகின்றனர். புதிய அகமதிகளின் கல்வி மற்றும் ஒழுக்க பயிற்சிக்கு தினந்தோறும் அங்கு வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. அதன் மூலமாக அல்லாஹ்வின் அருளால் நாள்தோறும் ஜமாத்தினுடைய முன்னேற்றம் அங்கு தென்படுகிறது. அல்லாஹ்வினுடைய அருள்களின் பல சம்பவங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் உண்மையான வாக்குறுதிகளை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் செய்த தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகின்றான். மறைவிலிருந்து உதவியும் செய்கின்றான். இனிமேலும் உதவியும் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அவனுடைய விருப்பத்தை பெறுவதற்காக அவனுடைய வழியில் செலவு செய்வதற்கு நமக்கு அவன் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அதன் மூலமாக அல்லாஹுடைய அருளுக்கு நாம் வாரிசாகலாம். அல்லாஹுடைய அருளை ஈர்க்கக்கூடியவர்களாக ஆவதற்கு அல்லாஹ் நமக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. இப்போது நான் மரபுகளுக்கேற்ப கடந்த வருடமான 2021 ஆண்டின் வக்ஃபே ஜதீது சந்தாவின் சுருக்கமான அறிக்கையை எடுத்துக் கூறுகின்றேன். மேலும் அத்துடன் இவ்வருடம் 2022 ஜனவரி முதல் புதிய நிதியாண்டும் ஆரம்பித்து விட்டது. கடந்த வருடத்தினுடைய அறிக்கை என்னவென்றால், அல்லாஹ்வின் அருளால் கடந்த வருடம் வக்ஃபே ஜதீதுடைய 64வது வருடமாகும். அதில் ஜமாத் வக்ஃபே ஜதீதுக்காக செய்துள்ள தியாகம் 1,12,77,000 பவுண்ட் ஆகும். அதாவது ஏறக்குறைய 11.2 மில்லியன் ஆகும். கடந்த வருடத்தை விட இந்த தியாகம் 7,42,000 பவுண்ட் அதிகமாகும். உலகின் பொருளாதார நிலையை பார்க்கும்போது அல்லாஹ்வின் கருணையால் அல்லாஹ்வின் மிக பெரும் அருள் கிடைத்துள்ளது. இவ்வருடமும் பிரிட்டன் ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ளது. பாகிஸ்தானுடைய கரன்சி வீழ்ச்சியின் காரணமாக அதனுடைய தரவரிசை மிகவும் கீழே சென்று விட்டது. ஆயினும் அவர்கள் தமது சக்திக்கு ஏற்ப மிக அதிகமாகவே தியாகம் செய்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் தரவரிசையின் அடிப்படையில் பிரிட்டன் முதலிடத்தில் இருக்கின்றது. பிறகு ஜெர்மனி உள்ளது. அல்லாஹ்வின் அருளால் இவ்வருடம் பிரிட்டன் மிக நல்ல தியாகம் செய்துள்ளது. ஜெர்மனி மற்றும் பிரிட்டனுக்கு இடையில் மிக பெரும் வித்தியாசம் தென்படுகிறது. பிறகு 3வது இடத்தில் கனடா உள்ளது. பிறகு அமெரிக்கா உள்ளது. பிறகு இந்தியா உள்ளது. பிறகு ஆஸ்திரேலியா உள்ளது. பிறகு இந்தோனேஷியா உள்ளது. பிறகு மத்திய கிழக்கை சார்ந்த ஒரு ஜமாத்து. பிறகு கானா. பிறகு பெல்ஜியம். தனிப்பட்ட நபருடைய சந்தாவை பொறுத்தவரை அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. பிறகு சுவிட்சர்லாந்து. பிறகு பிரிட்டன். ஒட்டுமொத்த வசூல் அடிப்படையில் ஆப்பிரிக்காவில் முன்னணி வகிக்கும் ஜமாத்துகளில் கானா முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே மொரிஷியஸ், நைஜீரியா, புர்கினோ ஃபாசோ, தன்சானியா, சிராலியோன், லைபீரியா, கேம்பியா, யுகாண்டா. பிறகு கடைசியில் 10வது இடத்தில் பெனின் உள்ளது. அல்லாஹ்வின் அருளால் கலந்து கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கையும் 14,45,000 ஆகும். வசூல் அடிப்படையில் பிரிட்டனின் 10 பெரிய ஜமாத்துகளில் இஸ்லாமாபாத் முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே ஃபான்ஹம், உஸ்டர்பார்க், சீம் சவுத், ஆல்டர்ஷாட், பர்மிங்கம் சவுத், வால்சால், ஜில்லிங்கம், கில்ஃபர்ட் மற்றும் யோல். ஒட்டுமொத்த வசூல் அடிப்படையில் முதல் 5 மண்டலங்களில் முதலிடத்தில் பைத்துல் ஃபுத்து உள்ளது. பிறகு முறையே இஸ்லாமாபாத், மஸ்ஜித் ஃபஸ்ல், பைத்துல் இஹ்சான் மற்றும் மிட்லாண்ட்ஸ். அத்வால் பதிவேற்றின் அடிப்படையில் முதல் 10 ஜமாத்துகளில் இஸ்லாமாபாத் முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே ஆல்டர்ஷாட், பான்ஹம், ரூஹிம்டன், கில்ஃபர்ட், யோல், மிச்சம்பார்க், பைத்துல் ஃபுத்து, வால்சால் மற்றும் பன்ஹிம் வெஸ்ட். வசூல் அடிப்படையில் ஜெர்மனியின் 5 உள்ளூர் அமாரத்துகளில் முதலிடத்தில் ஹாம்பர்க் உள்ளது. பிறகு முறையே பிராங்க்ஃபர்ட், கிராஸ்கிராவ், பெஸ்பாடேன் மற்றும் டெட்சன்பாக். வசூல் அடிப்படையில் முதல் 10 ஜமாத்துகளில் ரூவிடர் மார்க் முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே ரோட்காவ், நோயிஸ், ரூவேடர்ஸ், ஹைம், மஹதியாபாத், ஃப்ரெட்பர்க், ஹனாவோ, புளோரன்ஸ், ஹைம், பாரங்தால், கோப்லம்ஸ் மற்றும் நிட்டா. அத்வால் பதிவேற்றின் முதல் 5 மண்டலங்கள்
முதலிடத்தில் ஹாம்பர்க் உள்ளது. பிறகு முறையே ஹேசன் சவுத் வெஸ்ட், டவுன்சன், ஹேசன் மடே மற்றும் ரெயின் வேலண்ட். பிறகு முறையே ஹேசன் சவுத் வெஸ்ட், டவுன்சன், ஹேசன் மடே மற்றும் ரெயின் லேன் ஃபால்ஸ். வசூல் அடிப்படையில் கனடாவின் அமாரத்துகளில் முதலிடத்தில் வான் உள்ளது. பிறகு முறையே கேல்கரி, பீஸ் வில்லேஜ், வேங்கோவர் மற்றும் பிரஹ்மண்டன் வெஸ்ட். கனடாவின் 10 பெரிய ஜமாத்துகளில் ஹதீகா அகமது முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே மில்டன் வெஸ்ட், பிரெட்ஃபோர்ட், டர்ஹம், மில்டன் ஈஸ்ட், ரிஜாயினா, அடாவோ ஈஸ்ட், வெனிபேக், வெமில்டன், மவுண்டெயின் மற்றும் ஏபர்ஸ்போர்ட். அத்வாலில் முன்னணி பெற்ற அமாரத்துகளில் முதலிடத்தில் வான் உள்ளது. பிறகு முறையே பீஸ் வில்லேஜ், கேல்கரி, டொராண்டோ வெஸ்ட் மற்றும் பிரஹ்மண்டன் வெஸ்ட். அத்வாலில் முன்னணி வகிக்கும் 5 ஜமாத்துகளில் ஹதீகா அகமது முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே பிரெட்ஃபோர்ட், டர்ஹம், பிளான்டன் மற்றும் மில்டன் வெஸ்ட். வசூல் அடிப்படையில் அமெரிக்காவின் 10 ஜமாத்துகளில் மேரிலேண்ட் முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே லாஸ் ஏஞ்சல்ஸ், டெட்ராய்டு, சிலிகான் வேலி, போஸ்டன், ஆஸ்டன், ஃபெனக்ஸ், சிராகோஸ், லாஸ் வேகஸ் மற்றும் பிட்ஸ்பர்க். அத்வால் பதிவேற்றின் அடிப்படையில் 10 ஜமாத்துகளில் மேரிலேண்ட் முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே லாஸ் ஏஞ்சல்ஸ், தேட்டல் லேண்டா, ஆஸ்டன், சிலிகான் வேலி, பெனக்ஸ், பிட்ஸ்பர்க், லாஸ் வெகாஸ் மற்றும் ராயின். பாகிஸ்தானில் பருவமடைந்தவர்களின் முதல் 3 ஜமாத்துகளில் முதலிடத்தில் லாகூர் உள்ளது. பிறகு ரபுவா மற்றும் கராச்சி. மாநிலங்களின் தரவரிசை இவ்வாறு உள்ளது. இஸ்லாமாபாத் முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே ஃபைசலாபாத், குஜராத், குஜரான்வாலா, சர்கோதா, முல்தான், உமர்கோட், ஹைதராபாத், மீர்பூர் ஹாஸ் மற்றும் டேரா காசி கான். ஒட்டுமொத்த வசூல் அடிப்படையில் முதல் 10 ஜமாத்துகளில் இஸ்லாமாபாத் ஷஹர் முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே டிஃபென்ஸ் லாகூர், டவுன்ஷிப் லாகூர், கிளிஃப்டன் கராச்சி, தாருஸ் ஜிக்ர் லாகூர், மாடல் டவுன் லாகூர், குல்ஷன் இக்பால் கராச்சி, சமனாபாத் லாகூர், அசீசாபாத் கராச்சி மற்றும் அல்லாமா இக்பால் டவுன் லாகூர். அத்வால் பதிவேட்டில் 3 முதல் பெரிய ஜமாத்துகளில் முதலிடத்தில் லாகூர், 2வது இடத்தில் கராச்சி மற்றும் 3வது இடத்தில் ரபுவா உள்ளது. அத்வால் பதிவேட்டில் மாநிலங்களின் தரவரிசை இவ்வாறு உள்ளது. இஸ்லாமாபாத் முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே சியால்கோட், ராவல்பிண்டி, சர்கோதா, ஃபைசலாபாத், குஜராத், ஹைதராபாத், மீர்பூர் ஹாஸ், உமர்கோட் மற்றும் நாரோவால். அசாதாரணமான முறையில் முயற்சி மேற்கொண்ட ஜமாத்துகளில் டர்க்ரோட் கராச்சி முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே நூர்பூர் லாகூர், குஜரான்வாலா ஷஹர், பைத்துல் ஃபசல், ஃபைசலாபாத், பெஷாவர் ஷஹர், தில்லி கேட் லாகூர், கோட்லி, காஷ்மீர் மற்றும் நங்கானா சாஹிப். இந்தியாவின் 10 மாநிலங்களில் முதலிடத்தில் கேரளா உள்ளது. பிறகு முறையே ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிஷா, பஞ்சாப், மேற்கு வங்காளம், தில்லி மற்றும் மகாராஷ்டிரா. வசூல் அடிப்படையில் 10 ஜமாத்துகளில் ஹைதராபாத் முதலிடத்தில் உள்ளது. பிறகு முறையே காதியான், கருளாய், பத்தப்பிரியம், கோயம்புத்தூர், பெங்களூர், கொல்கத்தா, கோழிக்கோடு, ரிஷிநகர் மற்றும் மேலப்பாளையம். ஆஸ்திரேலியாவின் 10 ஜமாத்துகளில் மெல்போர்ன், லாங்வான், காசில் ஹில், மாஸ்டன்பார்க், அட்லைட் சவுத், மெல்போர்ன், பெரிக், பெர்த், பேண்ட்ரத், அடிலைட் வெஸ்ட் மற்றும் லோகன் ஈஸ்ட். பருவம் அடைந்தவர்களில் ஆஸ்திரேலியாவின் ஜமாத்துகளில் மெல்போர்ன், லாங்வான், காசில் ஹில், மாஸ்டன் பார்க், அடிலைட் சவுத், மெல்போர்ன் பார்க், பெர்த், பேண்ட்ரத், அடிலைட் வெஸ்ட், பிளாக் டவுன் மற்றும் கேன்பரா. அத்வால் பதிவேட்டில் ஆஸ்திரேலியாவின் ஜமாத்துகளில் மெல்போர்ன், லாங்வான், அடிலைட் சவுத், மெல்போர்ன் பேரோக், லோகன் ஈஸ்ட், பெர்த், காசில் ஹில், மெல்போர்ன் ஈஸ்ட், மவுண்ட் ட்ரைவேட், பேண்ட்ரத் மற்றும் பிரிஸ்பன் சென்ட்ரல். இது அவர்களுடைய தரவரிசையாகும். தியாகம் செய்யக்கூடிய அனைவருடைய செல்வத்திலும் உயிரிலும் அல்லாஹ் அளவற்ற அருளை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله